பூமதி ராஜி கிட்ட கேக்குறாங்க. ராஜி, என்ன காலையில இருந்து ஒரு இடத்துல நிக்காம தவிச்சுட்டே இருக்க? பரீட்சைதான் முடிஞ்சிருச்சுல்ல. மாமா போன் பண்ணி எப்ப கிளம்பி வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஊருக்கு கிளம்புற வழிய பாப்போம்னு சொல்றாங்க. ராஜி இதுக்கு, அத்தை எனக்கு மனசே சரியில்லை. கதர் பொண்ணுக்குடியில தான் இருக்கான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நேத்து சுரேஷ் அண்ணா என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? நம்ம சிவகங்கை பக்கத்து ஆள் ஒருத்தரை மெட்ராஸ்ல பார்த்ததா சொன்னாரு. அவரோட கார் மாதிரி ஒரு காரையும் பாத்திருக்காரு. அவன் யாரையாவது பாத்திருப்பான் ராஜு. அதுக்கு ஏன் இப்படி பதற? கதிர் இங்க வந்தா நம்ம கிட்ட சொல்லாம இருப்பானான்னு சொல்றாங்க. ராஜு அதுக்கு, இல்ல அத்த, எனக்கு சந்தேகமா இருக்கு. கதிர் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. செந்தில் மாமா கிட்ட கேட்டா ட்ரிப் விஷயமா வெளியூர் போயிருக்காருன்னு சொல்றாரு. அவர் இங்கதான் எங்கேயோ இருக்காருன்னு என் மனசு சொல்லுது. திடீர்னு ராஜி ஜன்னல் வழியா தெருவ பாக்குறான். அப்ப கதிரோட கார் மாதிரியே வேற ஒரு கார் போகுது. ராஜி உடனே, அத்தை அத்தை அங்க பாருங்க, அதே காரு, அது கதிர ஓட்டுற அதே காரு தான். அத்தை பாருங்க, அதே நம்பர் பிளேட்டு. இங்க இந்த தெருவுல கதிர் எதுக்கு வர்றாரு? கண்டிப்பா அது கதிர் கார் தான் அத்தை. வாங்க சீக்கிரம் போய் பாப்போம். கோமதியும் பதற்றத்தோட, என்னது கதிரா? இரு நானும் வரேன்னு 2 பேரும் ஆட்டோல சேஸ் பண்றாங்க கதிர. ராஜியும் கோமதியும் அவசர அவசரமா ஒரு ஆட்டோல ஏறி கதிரோட கார சேஸ் பண்றாங்க. கதிர் எதை பத்தியும் கவலைப்படாம வேகமா போய் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல நுழையறான். ராஜி ஆட்டோ டிரைவர் கிட்ட, அண்ணா அந்த கார் பின்னாடியே போங்க, நிறுத்தாதீங்க. அத்தா, இது பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஆச்சே, கதிர் எதுக்கு இங்க வர்றாரு? அவருக்கு ஏதாவது உடம்பு முடியலையா? நினைச்சாலே பயமா இருக்கு அத்தை. பயப்படாத ராஜி, அவனுக்கு ஒண்ணும் இருக்காது. கதிர் எதுக்கு இங்க வர்றான்னு இப்ப தெரிஞ்சு போயிடும் பாரு அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வராண்டால கதிர் ஒரு மெடிக்கல் ஃபைல வச்சுட்டு ஓடி வர்றான். ஒரு ரூமோட வாசல்ல சக்திவேலும் குமாரும் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து கோமதியும் ராஜியும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ராஜி உடனே, சித்தப்பா, அண்ணா, இங்க என்ன நடக்குது? எதுக்காக எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? கதிர் பதில் சொல்லுங்க, எங்க அப்பா இங்க. கதிர் அப்படியே இடிஞ்சு போய் நிக்கிறான். சக்திவேலு தன்னோட முகத்தை மூடிக்கிட்டு அழுகுறாரு. கதிர் உடனே, அம்மா ராஜி, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? ராஜி உடனே, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். எங்க அப்பாவுக்கு என்ன? ஏன் இந்த கேன்சர் வார்டு முன்னாடி நிக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க கதிர் அப்படின்னு கேக்குறான். சக்திவேல் உடனே, ராஜி, உங்க அப்பா கேன்சர் வந்துருச்சுடா. மத்தவங்களுக்கு தெரிஞ்சா கௌரவம் போயிடும்னு நினைச்சு யாருக்கும் தெரியாம இங்க வந்து ரகசியமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. கதிர் தான் இத்தனை நாளா எங்களுக்காக இங்க ஓடி ஓடி எல்லாத்தையும் பாத்துக்கிறான். அவன் மட்டும் இல்லைன்னா உங்க அப்பாவை நாங்க இழந்திருப்போம்டா அப்படிங்கிறாரு. கோமதி அதுக்கு, என் அண்ணனுக்கு கேன்சரா? ஏன் அண்ணன் சொல்லல? இத கூட என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியே. கதிரு, நீயாவது என்கிட்ட சொல்லி இருக்கலாம்லடா அப்படிங்கிறாங்க. அம்மா, மாமாதான் சத்தியம் வாங்கிட்டாரு. ராஜி பரீட்சை எழுதும் போது இந்த விஷயம் தெரிஞ்சா அவ படிப்பு பாழாயிடும்னு கவலைப்பட்டாரு. அவரோட ஆசைக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். ராஜி ரூம்குள்ள நுழையிறா. அவங்க அப்பாவை பார்த்தோன்னே, அப்பா என்னப்பா இது? எதுக்குப்பா இப்படி படுத்திருக்கீங்க? உங்க ராஜி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதாப்பா? நான் ஊர்ல இருந்தப்பவே உங்களுக்கு உடம்பு முடியலையா? அதை மறைச்சிட்டுதான் என்ன சென்னைக்கு அனுப்பி வச்சீங்களா அப்படின்னு கேக்குறா. முத்துவேல் அதுக்கு, அழாதடா ராஜி, என் செல்ல பொண்ணு, நீ அழக்கூடாது. நீ சென்னைக்கு கிளம்பும் போது உன் முகத்துல ஒரு பயம் தெரிஞ்சது. நம்மனால முடியுமான்னு நீ யோசிச்ச. அந்த நேரத்துல என் நோயை பத்தி சொல்லி உன் மனச நான் உடைக்க விரும்பலடா. நீ ஒரு IPS ஆபீசரா கம்பீரமா வந்து என் முன்னாடி நிக்கணும். அதுதான் உன் அப்பாவோட கடைசி ஆசை. அந்த ஆசைக்காக தான் இந்த முத்துவேல் இவ்வளவு பெரிய ரகசியத்தை நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வச்சேன். ராஜியுடனே, படிப்பு பெருசாப்பா எனக்கு? உங்களை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லையே. நான் அங்க படிச்சுட்டு இருந்தப்ப நீங்க இங்க ஒவ்வொரு நிமிஷமும் வழியில துடிச்சிருக்கீங்க. அதை நினைக்கவே எனக்கு நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்குப்பா. நான் பெத்த மகளா இருந்து உங்களுக்கு பண்ணாத உதவிய கதிர் பண்ணியிருக்காரு. நான் அவரை எவ்வளவு காயப்படுத்தினேன்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்றான். முத்துவேல் அதுக்கு, ஆமா ராஜி, இவன் மனுஷன் இல்லடா, தெய்வம். பெத்த தம்பி சக்திவேலே என்ன சந்தேகப்பட்டு ஏதோ சொத்துக்காக நான் சென்னைக்கு ஓடி வந்தேன்னு பின்னாடியே வந்து சண்டை போட்டான். ஆனா பகை வீட்டு பையன்னு நான் ஒதுக்கி வச்ச இந்த கதிர் தான் நான் கேட்காமலே எனக்கு மகனா மாறி நின்னான். நான் படுற வழிய பார்த்து துடிதுடிச்சு போனான். மாமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்னு இவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தாண்டா எனக்கு மருந்த விட அதிகமா வேலை செஞ்சது. ராஜி உடனே கதிரோட கைய புடிச்சிட்டு, கதிர், என்ன மன்னிச்சிடு, நிஜமாவே என்ன மன்னிச்சிடு. நீங்க போன் எடுக்காதப்ப, என்கிட்ட உண்மையை சொல்லாதப்ப உங்களை நான் எவ்வளவு தப்பா பேசினேன். நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னேன். ஆனா எனக்காகவும் என் அப்பாக்காகவும் நீங்க இவ்வளவு பெரிய அவமானங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிட்டு இருந்திருக்கீங்க. உங்க அன்பை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப சின்ன மனுஷியா நடந்துகிட்டேன் கதிர்.
அப்படிங்கிறா. கதிர் அதுக்கு, அப்படியெல்லாம் பேசாத ராஜி, நீ உன் அப்பா மேல வச்சிருந்த பாசத்தால அப்படி பேசின, அதுல தப்பு இல்ல. ஆனா எனக்கு இது ஒரு கடமை மாதிரி தான் தெரிஞ்சது. மாமாக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சப்ப ஒரு நிமிஷம் கூட எனக்கு பகை ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா அவர் உன்னோட அப்பா, என்னோட மாமா. ஒரு மகனா நான் செய்ய வேண்டியதான் செஞ்சேன். இதுல தியாகம்னு சொல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்றான். முத்துவேல் அதுக்கு, இல்லப்பா கதிர், இது தியாகம்தான். பாண்டியனுக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரிஞ்சும் நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க ராஜி. இனி உன் புருஷன் ஒரு நாளும் சந்தேகப்படாத. இப்படி ஒரு மாணிக்கம் உனக்கு கிடைச்சது நீ குடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாரு. சக்திவேலு கோமதி கிட்ட, என்ன மன்னிச்சிரு கோமதி, இத்தனை வருஷமா அந்த பாண்டியன் மேல இருந்த கோபத்துல என் கூட பிறந்த உன்னையும் நான் எதிரியாதான் பார்த்தேன். சொத்து, கௌரவம், வம்பு தும்பு தான் பெருசுன்னு நினைச்சு வாழ்ந்தேன். ஆனா இன்னைக்கு சாவி என் அண்ணன் வாசல்ல வந்து நின்னப்ப அந்த கௌரவம் எல்லாம் வெறும் தூசுன்னு புரிஞ்சிருச்சு. என் அண்ணன் உசுருக்கு போராடுறது கூட தெரியாம நான் கதிர சந்தேகப்பட்டு பின்னாடியே துரத்திட்டு வந்தேன். நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு கோமதி. அண்ணன், உன் மேல மட்டும் தப்பு இல்லண்ண. ரெண்டு குடும்பமும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிடிவாதமா நின்னதுல நடுவுல பாசம்தான் நசுங்கி போச்சு. இத்தனை வருஷமா நான் இந்த வீட்டுக்கு வர முடியாம, என் அண்ணங்களை பார்க்க முடியாம எவ்வளவு தவிச்சேன்னு தெரியுமா? ஆனா இன்னைக்கு என் புள்ள கதிர் அந்த பகையெல்லாம் அவன் மனிதாபிமானத்துல சுட்டு தள்ளிட்டான். நிஜம்தான் கோமதி, நம்ம கௌரவம் வீம்பு எல்லாமே கதிர் செஞ்ச உதவிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அண்ணன் இப்ப நிம்மதியா இருக்காருன்னா அதுக்கு காரணம் கதிர் தான். ஊரே பாராட்டுற என் அண்ணனை ஒரு குழந்தைய போல தாங்கி பிடிச்சிருக்கான். இனிமே இந்த சக்திவேலு சாகர வரைக்கும் பாண்டியன் குடும்பத்தை பகைவனா பார்க்க மாட்டான் கோமதி. அண்ணன் குணமாய் வந்ததும் நாம எல்லாரும் ஒன்னா பழையபடி சந்தோஷமா இருப்போம். கண்டிப்பா நடக்கும் அண்ணன். என் புள்ள செஞ்ச இந்த காரியம் என் தலைமுறைக்கே பெருமை சேர்க்கிற விஷயம். ஒரு பெத்த தாயா இன்னைக்கு என் தலை நிமிர்ந்து நிக்குது. அண்ணன் சீக்கிரம் குணமாயி ஊருக்கு வரட்டும். அவர்கிட்ட நான் பேசுறேன். அவர் கோவக்கார மனுஷன்தான், ஆனா மனசு தங்கம். கதிர் இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சா அவரே ஓடி வந்து உங்க கைய பிடிப்பாரு. நாம எல்லாரும் மறுபடியும் ஒரு குடும்பமா மாற போறோம். குமார் அதுக்கு, அத்தை, எனக்கும் இப்பத்தான் நிம்மதியா இருக்கு. கதிர் செஞ்சது பெரிய உதவி மட்டும் இல்ல, எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் அப்படிங்கிறான்.